சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவிவர்ஜிதம் சர்வசித்திப்பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. புதியம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ். நிறைய பேர் இந்த காசி யாத்திரை சரி என்னோடய அப்பா அம்மா இதுக்கு வரலான்னு நினைக்கிறாங்க. நாங்கள் யங்ஸ்டராக இருக்கோம், அதுக்கு வரலாமா? காசி யாத்திரைன்னா வயசான காலத்தில் தான் போனோமா, இப்போ போகப்படாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா காசி போகலாம். சிவனுடைய தரிசனம் கோடி புண்ணியம் நமக்கு. அதாவது சிவபெருமான் ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த இடம். நான் குறைஞ்சது பார்த்திங்கன்னா எத்தனையோ தடவை போயிருக்கேன். ஒவ்வொரு தடவை போகும்போது இந்த கங்கையில் உட்காரும்போது ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கிறது. நீங்கள் இந்த யாத்திரையில் பங்கேற்கணும், இந்த வருஷம் பூரா யாத்திரைகள் இருக்குது, அதில் தெரிந்துக்கணும், நீங்களும் இதில் பங்கேற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 7397394829 ரொம்ப உதவிகரமாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய எதிர்காலத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கணிதம்னா ஜோதிட முறை. இந்த ஜோதிட முறை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கு. ஒரு மன நிம்மதி தரக்கூடிய ஒரு விஷயத்தை ஒருத்தருங்கிட்ட சார் எனக்கு ஒரு மனசில் நிம்மதியே இல்லை சார், பலவிதமான, அதாவது எங்கே ஓடுறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு குழப்பம் இருக்குது சார். குழப்பம்னா குழப்பம், சாதாரண குழப்பம் இல்லை, குழம்பி இப்போ குழப்பத்துக்கே குழப்பம் வர மாட்டேங்க, அந்த அளவுக்கு ரொம்ப மனசு வேதனையில் இருக்கேன் சார். எப்போ சார் எனக்கு ஒரு ரெக்டிஃபை, அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கோ சார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். கொஞ்ச நாள் போனோன்னு ஒரு ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம். அந்த ஆச்சரியம் என்ன, அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லியிருந்தேன், அதை பற்றி ஆன்மீக தகவலில் பிரத்யேகம் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம் அதுக்குண்டான சிறப்புகள் இதோ. பஞ்சாங்க குறிப்புகள். 8/6/2026 உத்தராயணம் பராப வருஷம் வைகாசி மாதம் 25ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம் அதிகாலை 5:21 வரை, பின்பு பூரட்டாதி. இன்றைய திதி இரவு 10:40 வரை அஷ்டமி, பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் அதிகாலை 5:21 வரை, பின்பு ஆயில்யம். கடகராசிக்கின்ற தினத்தில் சந்திராஷ்டமர். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைக்கி தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமி பைரவருக்கு ரொம்ப விசேஷம். பைரவருக்கு 8 தீபம் போட்டு பைரவர் வழிபாடு பண்ணுறது, பைரவருக்காக பிரார்த்தனை பண்ணுறது. இன்றைக்கி சாயந்தரம் நேரம் அதே மாதிரி ராகு காலத்தில் பைரவரை வேண்டிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பைரவருடைய வழிபாடு சாதாரண வழிபாடு கிடையாது. நீங்கள் காசியில் போனீங்க அப்படின்னு சொன்னால் அஷ்ட பைரவர்னு சொல்லுவாங்க, 8 விதமான பைரவர், பத்துக் பைரவர்னு சொல்லக்கூடிய இப்படி அற்புதமான பைரவர் தரிசனம் பண்ணலாம். நான் போகிறேன், நைட்டு 12 மணிக்கு ஒரு பூஜை. அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா அந்த நாய்கள், அந்த டாக்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பயங்கரமாக கத்துது, கரெக்டாக ஊழை விடுது. கரெக்டாக 12 மணி எக்ஸாக்ட் டயத்தில் அந்த பூஜையை நீங்கள் பார்க்கணும். அப்பா 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 கண்கொள்ளா காட்சி. அந்த பைரவருடைய தரிசனங்கிறது சாதாரண தரிசனம் இல்லை, ரொம்ப பிரம்மாண்டமான தரிசனம். அந்த கோயிலில் இருக்கும்போது ஒரு குட் வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். அந்த சாமிகிட்ட பார்த்தீங்கன்னா அப்படி அந்த உடம்பு செலுத்துகிறோம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான தரிசனம் நம்ம பார்த்தோம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பைரவர் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிக பிரம்மாண்டமான மாற்றத்தை கொடுக்கறது பைரவருடைய வழிபாடு. சரி, இன்றைய தினத்துக்குண்டான ராசி பலன் மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். 4 நட்சத்திரம் பார்த்துட்டோம். நீ நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களும், அதுக்கப்புறம் ஆன்மீக தகவல். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு மனதில் ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் இன்றைக்கி தினத்தில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அவர் லைஃப் எப்படி மாறிச்சு, அதை பற்றி ஆன்மீக தகவல் சொல்ல போகிறேன். இன்றைய தினத்துக்கு உண்டான பலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். நினச்சது நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். ரொம்ப நாளாக இது சரியில்லை, அது சரியில்லை, அது பிரச்சனை, இது பிரச்சனை, குற்றம் கண்டுபிடிச்சவங்களுக்கு நிறைவான ஒரு வார்த்தைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். எலக்ட்ரானிக் சம்மந்தமான தொழில் இருந்துருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக, பர்ஃப்யூம் சம்மந்தமான தொழில் இருந்துருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் ஒரு கடை வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஒருத்தரை நினைப்பீங்க, அவங்க கால் பண்ணுவாங்க, ஒருத்தர் நினைப்பீங்க, அவங்க முன்னாடி நிற்பாங்க. அதிசயமாக இருந்துருக்கும். ஒரு சில விஷயத்தில் நியாயம் தர்மம், இது சரி இது தவறுங்கிறதுல ரொம்ப பார்த்து செயல்படுத்துறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் யார்
எப்போது நம்மளை பிரயோஜனப்படுத்திப்பாங்கிறதுல யோசனையாக இருக்கணும். ஏன்னா சில நேரங்கள் காசு பணம் இந்த விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நல்லதை பேசி காசு வாங்கிட்டு போயிடுவா. இதுலேயும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில நேரங்களில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நம்ம பொருள் சேமிப்பு ஒரு இடத்துல வச்சதுக்கப்புறம் இப்போ எங்கே வச்சோங்கிற குழப்பங்கள் அப்பப்போ போகும். அதனால் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு பொருள் இருந்ததுன்னா அது அழகாக நோட்ஸில் எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன். சில பேர் ஃபோனில் பாஸ்வேர்டு மறந்துகிட்டே இருப்பா, இமெயில் பாஸ்வேர்டு மறந்துகிட்டே இருப்பா. ஐயோ இப்போ மறந்துட்டேனே, இது அங்கே வச்சுட்டேனே இங்கே வச்சுட்டேனேன்னு சொல்லிட்டு அப்போதைக்கு யோசிச்சுட்டே இருப்பா. அந்த மாதிரி பல நேரங்களில் மறதிகள் இருக்குது. ஏன்னா பல்வேறு விதமான யோசனைகளில் அது மறதி வருது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. ரிஷப ராசி நண்பர்களுக்கு நம்ம யதார்த்தமாக பேசுவோம், அதுதான் நடக்கும். எப்படிப்பா சொன்னதெல்லாம் நடக்கிறது, ஆச்சரியமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணல் நமக்குள்ளே வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். தம்பி தங்கைகளுக்கு நன்னா இருக்குது. குடும்பத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாக இருக்கும். மனதில் ஒரு பெரிய நிம்மதிகள் தோணக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் அப்பா வழி பண வரவுகள் வரும். திடீர்னு ஒரு காசு எங்கேயோ வச்சுருப்போம், திடீர்னு தேடி கண்டுபிடிக்கும்போது கிடச்சிருத்தே அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. சில டிசிஷன் மேக்கிங்கில் குழப்பம் இருந்து அதை அப்படியே விட்டுருங்கோ. இடம், பொருள், வாகனம் போன்ற வாங்கிறது உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரும். அதே சமயத்தில் சில நேரங்கள் இரவு நேர பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு செல்வது நல்லது. ரிஷபராசி என்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில், குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில நேரங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தப்பாக கூட மாறலாம். கோவப்பட்டதுக்கப்புறம் யோசிப்பில் ஐயோ எதுக்காக இவ்வளோ கோவப்பட்டோமே அப்படின்னு யோசனைகள் அப்பப்போ மனசில் தோணும். அதனால் நிதானமாக செயல்படுத்துறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். வேலை வாய்ப்பு மாற்றங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு அருமையான மாற்றங்கள் உண்டு. அதே சமயத்தில் வெளிநாடு, வெளியூர், ஆன்சைட் வேலை எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். யூஏயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஹோட்டல் வச்சுருக்கவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். பேங்க் சம்மந்தமான ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு பண வரவுகளும், அதே சமயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த டார்கெட்டை சக்ஸஸ் பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ போகும். மூணாவது மனுஷாலை விட்டு பேச வைக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் கிருஷ்ண வழிபாடு, குருவாயூரப்பர் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு விடாத உழைப்பு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள். சில பேர் முன்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி பேசுவா. கவனம் என்பது தேவை. ஃபேமிலியில் பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. சில நேரம் கோவப்பட்டு பேசும்போது அவளும் கோவத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் யாரோ ஒருத்தர் நிதானமாக போகணும். அதில் சில கிளாஷஸ் எல்லாம் இந்த தினத்தில் இருக்கலாம். தொழில் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதேமாதிரி தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் ஃபேமிலியில் அல்லது பணத்தில் அல்லது பேச்சில் அல்லது உணவு சம்மந்தமான விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும். டாக்டர் இது வேண்டாம், இது சாப்பிடாதீங்க, இது சரியில்லை, இனிப்பு சாப்பிட்டா சுகர் வரும், இது சாப்பிட்டா உடம்பு சரியில்லாமல் வரும் அப்படின்னு சொன்னால் இல்லை எனக்கு அதான் பிடிச்சதுன்னு உட்காந்து சாப்பிடக்கூடாது. இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான தொழில் எடுத்து பண்ணுறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். மிதுனராசி என்பவர்களே இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முனீஸ்வரர் வழிபாடு மன திருப்தியை தரும் அற்புத வழிபாடுங்க. கடகராசி நண்பர்களுக்கு எண்ணற்ற பலவிதமான சிந்தனைகள் மனசில் தோணும். இப்படி தான் நாள் சரியில்லாத போது எங்கேயாவது வெளியில் போகலான்னு தோணும். இன்றைக்கி பார்த்து பீச்சுக்கு போகலாமா, இல்லது எங்கேயாவது போகலாமா, அப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்காக தானே ரெடியாக உட்காந்துருந்தோம். இப்போ எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்கிறேன்னு ஒரு சின்ன சண்டை வரும். அப்புறம் கோவிச்சுப்பா. இந்த மாதிரி விஷயங்கள் கணவன் மனைவி 2 பேருக்குள்ளே இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிகிட்ட டக்குன்னு யதார்த்தமாக பேசுவேன், 4 பேர் முன்னாடி பேசிட்டேன்னு சங்கடப்படுவாங்க. நான் யதார்த்தமாக தான் பேசுகிறேன், அது மட்டும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி வருது, வேறு ஒன்றும் இல்லை. டெய்லி அந்த தினத்தை பார்த்துக்கணும். பட்ட இடத்துல படும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கவனமாக இருக்கணும், கவனமாக இறங்கணும். செல்ஃபோனை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. இரவு நேரம் தூங்கும் பொழுது டயத்தை முழுசாக தூக்கத்துக்கு கொடுக்கணும். வெளியில் நம்ம சுற்றிட்டு அங்கே போய் இங்கே போய் அதுக்கப்புறம் ஒரு 11 மணி 12 மணி 1 மணிக்கு தூங்கி காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் டே வில் பி வெரி ஹார்ட் டு யூ. அது ரொம்ப டெரபிளாக இருக்கும். அதனால் அதில் ரொம்ப கவனம் தேவை. கடகராசி என்பர்கள் இந்த டயத்தை ஃபாலோ பண்ணுறது மிலிட்ரி மாதிரி டயத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படி ஃபாலோ பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துப்பீங்க. இன்றைய தினத்தில் கடகராசி அன்பர்கள் ஒரு முடிவெடுக்கும் பொழுது
100% பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது. எப்போவுமே லைம் லைட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி லைம் லைட்டில் இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்துவீங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடுங்க. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு இந்த தினத்தில் பரவாயில்ல, தேவையாக இருந்துருக்கு. எல்லா விஷயமும் வெற்றி பெறும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போரும். ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவில் தீர்க்கமாக தெளிவாக இருந்து செயல்படுவீங்க. இதற்கு முன்னாடி இப்படி இல்லை, பட் இப்போ எனக்கு இது புரிய வருது, தெரிய வருதுங்கிறது இதில். அதே சமயத்தில் பிறர் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம், என்னென்னங்கிறத நோட்ஸ் எடுத்துப்பீங்க. அது ஒரு பெரிய நம்மக்கிட்ட ஒரு புது பழக்கமாக இருக்கும். அதே சமயத்தில் நல்ல கற்று தெரிந்தவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனம் செலுத்தி பார்ப்பீங்க. உற்றார் உறவினர் உங்களுக்கு ஒரு பெரிய உதவிகள் செய்வாங்க. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த ஒரு முயற்சி உங்களுக்கு பெரும் நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஷூ கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் விவசாயம் பார்த்துட்டு இருக்கவங்க, பழக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, சிட் ஃபண்ட்ஸ் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். சார் என்னமோ தெரியல, மனசில் நிம்மதி இல்லைன்ற ஒரு அப்பப்போ மனசில் தோணும். பிரசித்தி பெற்ற கோயில் சிவாலயங்களுக்கு போயிட்டு வாங்க, நல்ல பலன்களை கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல முயற்சிகளுக்கு அற்புதமான பலன்கள் இருக்குது. கேட்ட இடத்துல பணவரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கடன் வாங்குறது, கிரெடிட் கார்டு வாங்குறது, அது வாங்குறது, இது வாங்குறது குவிச்சிட்டு அதுக்கப்புறம் ஐயோ கட்ட முடியலையேன்னு வருத்தப்பட வேண்டாம். பிரயாணங்கள் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள். உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. எதாக இருந்தால் ஷெட்யூல் போட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சில நேரங்களில் மறதியில் மறந்துடுவோம். 1க்கு 100 முறை யோசித்து செயல்படுத்துறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெரியாத வியாபாரங்கள் செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. கால் சம்பந்தமான உபாதை, வயிறு சம்பந்தமாக, கேஸ்ட்ரிக் சம்பந்தமான ப்ராப்ளம் அதனால் படுத்தி எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சில நேரம் என்னை இவா கவனிச்சிக்கலான்னு அவாட்டே போய் சொல்லப்படாது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடுங்க. துளாராசி நண்பர்களுக்கு, துளாராசிக்கு இன்றைய தினத்தில் மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும். அன்பானவர்கள் பிரியமானவர்களை சந்திப்பீங்க. குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு விஷயம்னா உடனே சட்டுன்னு பண்ணிடுவேன். வீட்டில் ஒரே சண்டை வரும். ஏன்னா எனக்கு என்ன பண்ண மாட்டேங்கிற, குழந்தைக்கு என்ன பண்ணுறேன், கணவன் மனைவிட்டையும் மனைவி கணவர்கிட்டையும் சொல்லுவாங்க. வயசான பாட்டா பாட்டி தாத்தா பாட்டியெல்லாம் இருந்துட்டுருக்கா, ஆரோக்கியத்தில் சில உபாதைகள் வரும். அதேமாதிரி அப்பாவளி சொந்தங்களுக்கு சில ஆரோக்கிய விஷயங்களில் பாதிப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் இருந்தால் மனக்கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். சில முடிவுகள் எடுக்கலாமா வேண்டாமான்ற பல யோசனைகள் இருக்கும். அரசியல் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் நன்மைக்காகவும் சிறப்பாகவும் போகும். நல்ல பேர் புகழ் அந்தஸ்து பதவியில் இருந்துருக்கிறவா 4 பேருக்கு உதவி செய்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இறைவனே தருவார். பிரசித்தி பெற்ற கோயில் சம்பந்தமான மீட்டிங்கெல்லாம் உங்களுக்கு மன திருப்தியை தரும். துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் கோமாதா வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடுங்க. விருச்சிக ராசி நண்பர்களே, விருச்சிக ராசிக்கு எடுத்ததை கரெக்டாக எடுத்து முடிவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் சார் நல்ல ரேட்டுக்கு வந்திருக்கு, உடனே வாங்கி போடுறது நல்லது. அப்புறம் பார்த்துக்கலாம், அது அப்புறமா போய் சிப்பரத்தில் போயிடும். அதனால் உடனே முடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. எடுத்த காரியம் லாபகரமாக முடியறதுக்குள்ளான அற்புதமான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இத்தனை நாள் இருந்த தடங்கள் பிரச்சனை இதெல்லாம் மாறிடும். ரொம்ப ஓஹோன்னு நடக்கக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு. நல்ல நட்பு உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. விடாத உழைப்பு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக மாறும். சில பேர் கோச்சுப்பா, அது கொஞ்சம் நேரத்தில் திருப்பி பேசிப்பா. அதனால் எனக்குன்னு பாரு இன்றைக்கி இப்படி ஏற்படுறதுன்ற அப்பப்போ சங்கடம் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சரியாகும். காஸ்மெட்டிக் சம்மந்தமாக, அதே சமயத்தில் பர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, ட்ரேடிங் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் சம்மந்தமான வாகன சம்பந்தமான தொழில் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, மெக்கானிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கவங்க அனுகூலம் தேடி வரும். விருச்சிகராசி நண்பர்களை வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமானும் மூகாம்பிகை வழிபாடும் விசேஷ வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல்கள் நிறையா இருக்கும். ஒரு விஷயத்தை மனசில் வச்சுட்டு யார்கிட்ட சொல்கிறது, ஏன்னா எங்கே சொன்னாலும் ஒருவேளை என்னை குறைச்சி மதிப்பிட்டுருவாளோ, தப்பாக நினச்சிருவாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். நான் வெளியில் சொல்லவும் முடியல, உள்ள முழுங்கவும் முடியலைங்கிற ஒரு கவலைகள் இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். ரொம்ப நாளாக
நாளாக மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை இறைவன்கிட்ட உட்காந்து அப்படியே கவலைப்பட்டு அழுது சொல்லி அதுக்கப்புறம் தெளிவாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்க இடம் விட்டு இடம் மாற்ற எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். தனுசு ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் பண சம்பந்தமான கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு யாரோ ஒருத்தருடைய உதவிகளோ அல்ல எதிர்பார்த்த பணவர்களோ கண்டிப்பாக வரும். சில நேரங்களில் லைஃப்பில் பட்ட கஷ்டத்தை பற்றி அப்பப்போ யோசித்து பார்ப்பேன். இனிமேல் இந்த சிரமங்கள் வரக்கூடாதுன்னு முயற்சி எடுப்பீங்க. பேப்பர் ஸ்டேஷனரி சம்மந்தமாக, ஸ்கூல் சம்மந்தமாக லெக்சராக இருந்துருக்கோம், ப்ரொஃபஸராக இருந்துருக்கிறவங்க, அட்மினில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு துணை நிற்கும். மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு காரியத்தை எடுத்தோன்னா டக்கு டக்குன்னு முடிக்கணுன்ற ஒரு எண்ணம் மனசில் தோணிகிட்டே இருக்கும். சும்மா வள கொலன்னு இழுத்துட்டு இருக்கக்கூடாது. எடுத்தமா முடித்தமா டக்குன்னு செயல்பட்டமா, வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நோக்கி போயின்னு இருப்பேன். ரொம்ப இழுத்துன்னு இருந்தால் அதை பற்றி 100 தடவை யோசிச்சுன்றதை உங்களுக்கு பிடிக்காது. என்ன சார் இப்படி ஒரு சோம்பேறித்தனமாக இருக்காளே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். பட் வென் யூ ஆர் இன் தட் சீட், அந்த இடத்துல நீங்கள் போய் உட்காரும்போது எஸ் இதில் நிதானமாக தான் முடிவெடுக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஸ்கூலில் பிடி மாஸ்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம் டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு கணவன் மனைவிக்குள்ளே உட்காந்து பேசுவீங்க, அம்மா அப்பா கூட உட்காந்து பேசுவீங்க. யூ வில் டேக் அ டிசிஷன். மிகப்பெரிய ஒரு வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகள். சப்போர்ட் பண்ணலாமா வேண்டாமா, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு பலவிதமான யோசனைகள் வரும். உங்கள் மனசில் தான் தெய்வத்துக்கிட்ட கேட்பீங்க, எஸ்ன்னு சொல்லுவோம். பட் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஸ்லோவாகும். என்ன சார் அப்படி? எஸ், அந்த முயற்சிகள் மட்டும் எங்கேயோ ஒரு இடத்துல பிரேக் ஆகும் பிகாஸ் ஆஃப் ராகு கேது. அதனால் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் துர்க்கை கணபதி வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறைய ஒரு முடிவுகள் எடுக்கிறது நம்ம தான் எடுக்கணும். அதை தெளிவாக எடுக்கணும். நிறைய விஷயங்களில் நீங்கள் எடுத்த சில முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக வரும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனக்கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். குழப்பங்கள் இருக்கும். இந்த குழப்பத்தில் ஒரு முடிவு எடுக்கிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. தெளிவாக இருக்கும்போது முடிவெடுக்கணும். சில பேர்கிட்ட உட்காந்து பேசுவீங்க, அணுகுவீங்க, தே வில் ஹெல்ப் யூ. அதே சமயத்தில் போராடி ஜெயிக்கக்கூடிய குணம் உங்கள் இன்பில் குவாலிட்டி. அப்படி இருக்கும்போது அதை விட்டுறவும் கூடாது. ரொம்ப ஈஸி கேக் வாக்காலாம் நான் வரல. பலவிதமான துன்பங்களை நான் பட்டு தான் இருந்திருக்கேன். கும்பராசி இனிமேலும் ஜெயிப்பேன், கடவுள் எனக்கு கண்டிப்பாக உதவி செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துகிட்ருக்கும். ஃபேமிலி சம்மந்தமான ப்ராப்ளம், திருமணம் சம்மந்தமான பிரச்சனை, அதே சமயத்தில் குழந்தைகள் சம்மந்தமான IVF சம்மந்தமான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு லாபங்கள் வெற்றிகளும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தை வரம் கண்டிப்பாக உண்டு, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. கும்பராசி என்பர்கள் ரொம்ப நாளாக மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களை நேரில் சந்திக்கும்போது ஆச்சரியப்படுவீர்கள். பாருங்கள், இந்த எண்ணத்திற்கு எவ்வளோ பலன் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு அதிசயம்தான். ஏன்னா சில விஷயங்களை நானே தப்பிச்சு வந்து எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ பாடு, பிரச்சனை லைஃப்பில் ஈஸியே ஒரு விஷயம் கிடையாது. கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சிருக்கேன். சில பேர் ஈஸியாக வந்துவிட்டேன் சார், பட் இப்போ கஷ்டப்பட்டுருக்கேன். இந்த மாதிரி 2 விதமான டாக் வந்துருந்துட்டு, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டு, அரசியல் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய பதவியை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி விடாத உழைப்பு எதிர்பார்த்துட்டு நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்குன்னு சூழ்நிலை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை எடுத்து பார்த்திங்கன்னா தாயார் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில நேரம் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், சில நேரம் பல பேருக்கு பாதகமாக இருக்கும், வெளியில் சொல்ல மாட்டான். அதே சமயத்தில் சில நுணுக்கமான சில செய்திகள் உங்களுக்கு வரும். அதன் மூலமாக சில காரியங்கள் வெற்றி பெறுவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. ஆன்மீக தகவலில் நான் சொன்னேன், அதாவது ரொம்ப குழப்பத்தில் இருந்தால், ரொம்ப மன நிம்மதி இல்லாமல் இருந்தால், சார் எனக்கு மன நிம்மதி தான் சார் வேணும், எனக்கு எல்லாமே இருக்குது சார், பணம் காசு பொருள்லாம் ஓகே, மன நிம்மதி வேணும். என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தார். அவர் லைஃப்பில் நடந்த ஒரு பெரிய மாற்றங்களை பற்றி சொல்கிறேன். அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், சார் மன நிம்மதி வேணும், என்ன பண்ணுறதுனே தெரியல சார், அவ்வளோ மன நிம்மதி, வேலையில் பிரச்சனை, அதில் பிரச்சனை, இதில் பிரச்சனைன்னு எத்தனையோ விதமான சொன்னார். எல்லாம் இருக்குது, ஆனால் ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கா சார் அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தார். அப்போ அவருக்கு ஒரே ஒரு வழிபாட்டு முறைகளை சொன்னேன். ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் தட். என்ன வழிபாடு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கோயிலில் உழவார பணி அப்படிங்கிற ஒரு பணி இருக்குது. இந்த உழவார பணின்னா என்ன? கோயிலுக்கு போய் ஏதோ ஒரு விஷயத்தை ஹெல்ப் பண்ணணும். நம்ம சுத்தம் பண்ணுறது, துணி துவைச்சி கொடுக்குறது, அந்த கோஷாலையை க்ளீன் பண்ணுறது, இல்லை அங்கே இருக்கக்கூடிய கோயில் ஏதாவது ஒர்க் இருக்கான்னு கேட்டு உங்களால் முடிஞ்ச பண்ணுங்கள். காலையில் அல்லது சாயந்தரம் போங்க. என்ன ஃபஸ்ட்டு ஹி ஸ்டார்டட் வித் ஈவினிங். டெய்லி சாயந்தரம் போய் அர்த்தம் பூஜை முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வருவார். அப்புறம் காலையில் போக ஆரம்பிச்சார். அப்புறம் காலையில் சாயந்தரம் போக ஆரம்பித்தார். அந்த கோயில் பிராமணர் கூட அவர் ரொம்ப ஃப்ரெண்டானார். அவர் போகக்கூடிய பூஜைகளுக்கெல்லாம் இவரும் போக ஆரம்பித்தார். நான் ஃபஸ்ட்டு நான் தான் சொன்னேன் அவர்கிட்ட போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த கோயிலுக்கு போகிற வழக்கங்கள் இருக்குது. என்னை பார்த்து எப்போவுமே ஹாய் ஹலோ சார் எப்படி இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக, ஓகே ஓகே ஓகேன்னு அப்படி போயின்னு இருக்கு. ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து அந்த கோயிலுக்கு போகிறேன். அவர்கிட்ட சுற்றி வந்துட்டு டைம் கிடச்சிது. கோயிலில் ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க. எப்படி இருக்குது இப்போது லைஃப்பில் ஏதாவது பிரச்சனைகள் எதாவது இருக்கா அப்படின்னா, சார் பிரச்சனைங்கிறது வாழ்க்கையில் வரதான் செய்யும், போக தான் செய்யும். நம்மளாம் நிம்மதியாக இருந்துக்கணும் சார். நிம்மதி தேடிலாம் ஓடக்கூடாது. நிம்மதி எல்லா இடத்துலையும் இல்லாமல் தான் இருக்கும். நம்மளாம் நிம்மதியாக இருந்துக்க வேண்டியதாக, வேறு என்ன பண்ணுறது? அப்படி தான் லைஃப்பை ஓட்ட முடியும். இப்போ எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கா சார். இல்லாதா அப்படின்னு சுவாமியை கையில் காமிக்கிறார். அவர் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிரசாதத்தெல்லாம் எடுத்து எனக்கு கொடுத்தார். கொஞ்ச நேரம் இருந்துட்டு பார்த்துட்டு வந்தேன். அதாவது 3 மாதத்துக்கு முன்னாடி அவர் என்கிட்ட இப்போ அந்த பேசின 3 மாதத்துக்கு முன்னாடி வரும்போது நிம்மதி வேணும் சார், எங்கேயாவது ஓடி போடலாமான்னு தோணி எத்தனையோ விதமாக நெகட்டிவாக பேசியிருந்தார். அடுத்த 3 மாதத்தில் இறைவன் அப்படியே அவர் தலையெழுத்தை மாற்றிட்டார். வாழ்க்கையில் பிரச்சனையெல்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் நினச்சிட்டு வருத்தப்பட்டிருந்தா நிம்மதி வருமா, நிம்மதி தேடி ஓடலாமான்னு அவரே என்கிட்ட கேட்குறாரு. நான் அப்படியே 3 மந்த்ஸ் பிஃபோர் ஆஃப்டர் 3 மந்த்ஸுங்கிறத பார்த்தேன். இந்த இதிலெல்லாம் பார்த்தேன், சோஷியல் மீடியாவில் போட்டிருப்பாங்க, அன்று இன்றுன்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 2 பேர்ஸை நான் பார்த்தேன். இந்த மாதிரி லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் மாற்றங்கள். உழவார பணி பேரூரில் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார், ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு மடம். அந்த மடம் கோவையில். அங்கே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லக்கூடியது இந்த உழவார பணிக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். தர்மபுர ஆதீனம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த உழவார பணியை பற்றி ரொம்ப அழகாக செய்யும் சிறப்பாக குமரகுருபர அடிகளார் கோவை மாவட்டத்தில் சரவணம்பட்டியில் இருக்கக்கூடிய குமரகுரு சாமி, அவரும் இந்த உழவார பணியை பற்றி ரொம்ப அழகாக எடுத்து சொல்லுவார். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா காஞ்சி ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகள், அவரும் இந்த கோயில் விஷயங்கள், கோயிலில் இருக்கக்கூடிய பணிகள் எடுத்து பண்ணுறதில் ரொம்ப முக்கியத்துவம் மகத்துவம் வாய்ந்திருக்கார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குருமார்களும் இந்த உழவார பணிக்கு அவ்வளோ முக்கியத்துவமும் அவ்வளோ விசேஷங்களும் கொடுக்குறார். இது மாதிரி நீங்களும் எடுத்து செய்யணும். பிரார்த்தனை பண்ணி. நன்றி, நமஸ்காரம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர்.